ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. சோஷியல் மீடியா வந்து ட்விட்டர், இன்ஸ்டா எங்கே போலாம் அந்த ஃபோட்டோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது என்ன உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம தளபதி விஜய் நடித்த அவருடைய 68வது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாருங்க. ஸோ இந்த படம் வந்து அறிவிச்சிலேருந்து ஒரு சின்ன ஹைப் இருந்துச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தல அஜித் கூட சேர்ந்து மங்காத்தா அப்படின்ற ஒரு மாபெரும் மாஸ் கிட்டு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி ஒரு மாஸ் கிட்டு விஜய் வச்சு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஹைப் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஃபிஷியலாக 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அதை பற்றி அப்புறம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்து டைட்டில், அதாவது இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மில் கோட். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான வேர்டு தான் அது கோட்டுன்றது. ஸோ அதனால தான் இந்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த வேணா ஃபேமஸாக இருக்குதோ ஸோ அதை பிடிச்சி நம்ம படத்தை டைட்டில் போடுங்க, அது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்ச மாதிரி இருக்காரு. இப்போ அது ரீசெண்டாக வந்து பீஸ்ட் வந்து ஒரு ஃபேமஸ் வேர்டு, ஸோ அந்த வேர்டு யூஸ் பண்ணாரு. அப்புறம் லியோன்ற ஒரு ஃபேமஸ் வேர்டு, ஸோ அதை யூஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ கோட். ஸோ இதே மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் வேர்டு வந்து வெளில கிடக்குதோ ஸோ அந்த ஃபேமஸ் வேர்டுக்கு நம்ம படத்துக்கு போட்டுங்க, ஸோ அதில் நம்ம கூட ரீச் ஆகட்டுன்ற மாதிரி அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் எப்படி கேட்டிங்கன்னா, டைட்டில் ஒரு மாசான டைட்டில் தாங்க. நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது, கோட்டுன்றது ஒரு மாசான டைட்டில் தான். ஆனால் இந்த டைட்டில் எப்படி வந்து நம்ம மக்களுக்கு செட் ஆக போகுது, ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கோட் அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கோட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் மாறி இருக்கும். ஆடு ஆடு ஆடுன்னு வச்சு செஞ்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து எப்படி வந்து ஊர் சைடில் செட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர் சைடில் வந்து ஒரு தியேட்டரில் வந்து ஒருத்தர் வந்து படம் பார்க்குறான்னா அவன் வந்து கவுண்டரை போய் டிக்கெட் எடுக்கும்போது அவனுக்கு வந்து துணிவு, ஜெயிலர், லியோ, வாரிசுன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நின்று வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது மாதிரி கேட்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ளே வந்து இந்த படம் வந்து டைட்டில் வந்து கோட்டு தான் வந்து ஷார்ட் ஃபார்ம்னு அப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்போது இந்த படக்குழுக்கு. ஸோ அதை அவங்க எப்படி பண்ண போகிறாங்க நமக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கோட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அந்த படத்துக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் டைட்டில் ஒரு மாசம் டைட்டில் தான். அந்த கதைக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்றது படம் வந்து அப்போ தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் வந்து 2 விஜய் வராங்க. ஒரு பக்கம் வயசான விஜய், ஒரு பக்கம் யங்ஸ்டர் விஜய். அதை பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து அவ்வளோ பண்ணிருக்காங்க, ஈஸியாக தெரியுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் வந்து நேற்று வந்து நெல்லையில் வந்து ஒரு இது கொடுத்தாப்புல, அந்த நலத்திட்ட உதவி கொடுத்தாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர் விஜய் கெட்டப் தான் வந்தார். அதாவது ஷேவிங் பண்ணிவிட்டு, ஃபுல் ஷேவிங் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஹேர் தான் வந்தாப்புல. ஸோ அந்த கெட்டப்புக்கும் அந்த கெட்டப்பும் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக காட்டுறாங்க, ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ராயப்பன் கேரக்டர் மாதிரி வச்சிருக்காங்க, வயசான கேரக்டர். ஸோ இது 2 கெட்டப் தான் இந்த படத்துக்கு. ஸோ வந்து தந்தை மகன், ஸோ 2 பேருக்குள்ள மூவார் கதையாக மாதிரி தோணுது நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது. பட் அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஜெமினி மேன் படத்தில் ரீமேக், அதாவது ஹாலிவுட் சொன்ன வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன் படத்தில் ரீமேக் தான் அந்த படத்தில் தழுவல் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து 1971 நடந்த ஒரு உண்மையான கதையில் தழுவல்னு தோணுச்சு. அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, டிபி ஹூப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு ஏர்ஃப்ளைனில் மேலே வந்து பலாயிரம் அடி கணக்கில் வந்து பறந்துட்டு ஏர்ஃப்ளைன் மேலே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துடைய கேஷ் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டு வந்து ஒரு சுருட்டி பயிரை சுருட்டி பேராஷூட் வழியாக அங்கேருந்து கீழே குதிச்சிடாப்புல. ஸோ கீழே குதிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பைலட் வந்து சேஃப்டியாக வந்து ஏர்ஃப்ளைன் வந்து லேண்ட் பண்ணுவார் அடுத்த இதில். ஆனால் அவர் கண்டுபிடிக்க முடியல. அந்த பணத்தை ஆட்டையை போட்டு பேராஷூட்டே கீழே குதிச்சா டிபி கூப்பிட இதுவரையும் கண்டுபிடிக்க முடியன்றதான் வந்து ஒரு பெரிய கிரைம் ஸ்டோரியாக எஃபியில் அப்படியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டோரியை தவிர தான் அந்த படம் இருக்குமோன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வந்து அவங்க எப்படி எடுத்து நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, அப்புறம் வந்து மோகன் இருக்காரு. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த படம் வந்து எப்படி இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியாக மாறுன்ற மாதிரி தெரியல. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எப்படி எடுத்துக்காங்க தெரியல. வெங்கட் பிரபு படம்னா ஒரு கலப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கீழே இந்த வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் ஒரு கேப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அந்த கேப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, லைட் கேன் டெவோர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேன் கன்சியூம் தி லைட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒளி வந்து இருளை விழுங்கிடும், ஆனால் இருள் வந்து ஒளி விழுங்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக போடுறாங்க வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த கதை கூட வந்து ஒரு டைம் ட்ராவலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து டைம் ட்ராவல் படம் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு பெரிய கைவந்த கலைஞன் வந்து மாநிலப்படத்தில் காட்டிட்டாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது 2 விஜய், ஒன்று யங்ஸ்டர் விஜய், ஒரு வயசான விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து ஒரு வந்து டைம் ட்ராவலாக படம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படின்னா டபுள் ஆக்ட் படமாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து என்ன மொத்தத்தில் எப்படி இருக்குன்றது இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர் இதெல்லாம் வந்தால் நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2024 சம்மர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை நம்ம வந்து அதையும் புரிந்து பார்க்கணும். மொத்தத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹைப் ஏற்றுறதுக்கு வந்து அப்படியே ஆகும்னு சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப என்னடா ஃபர்ஸ்ட் லுக்ன்ற மாதிரி சொல்றவங்கள ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் லுக் தான் ஃபர்ஸ்ட் லுக், ஓகேங்களா. ஸோ நீங்க சொல்லுங்க உங்க படத்து ஃபர்ஸ்ட் லுக் எப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.